இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தேர்தல் பத்திர ஊழலால் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் யார் யார் கம்பு எண்ணுவார்கள் என்பது தெரியும் என்று எச்சரித்தார். ஈரோடு, நாமக்கல். இன்றைய செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் தலைவர்களின் பரப்புரையால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்திருக்கிறது. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிடும் சின்னத்தை எடுத்துக்கொண்டு போவது வழக்கம். ஆனால் கடலூரில் ஒரு வேட்பாளர் தன்னுடைய சின்னமான மாம்பழத்தை விட்டுவிட்டு பலாப்பழத்தை தூக்கிக் கொண்டு போகிறார். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பிரதமராக பதவியேற்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இடையே தான் போட்டி எனவும் பாஜக களத்திலேயே இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. ஹிந்தி திணிப்பை ஒட்டுமொத்த மாநிலமே எதிர்த்து அப்போதைய ஒன்றிய அரசை பணிய வைத்த வரலாறு தெரியாமல் அண்ணாமலை உளறுவதாக அரசியல் கட்சித் தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள்.